இந்த கொஞ்சம் பேர் வந்து தெரு நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பாவம் அதுக்குன்னு யார் இருக்காங்க, வாயில்லா ஜீவன் சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் பேர். ரோட்டில் சும்மா தானே நடந்துட்டு போனா அந்த குழந்தை, நடந்து போயிட்டு இருந்தவங்களை பிடிச்சி கடிச்சிருச்சு, ரேபிஸ் வந்து அவங்க இறந்துட்டாங்க, இல்லைன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர். இதெல்லாம் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். நாய் வந்து மற்றவங்களுக்கு ஆபத்தாக இல்லாத வரைக்கும் யாரும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் நாயால் மனுஷங்களுக்கு எப்போ ஆபத்து வருதோ அந்த இடத்துல நம்ம யாரை பார்ப்போம்? மனுஷங்களை பார்ப்போமா இல்லை நாயை பார்ப்போமா? நம்ம வந்து மொபைல்லையோ டிவிலையோ வந்து நியூஸ் பார்க்குறோம். எங்கேயோ ஒருத்தங்களை வந்து குழந்தைங்கள பெரியவங்கள வந்து ரோட்டில் போகும்போது நாய் வந்து கடிச்சிருச்சு, அவங்க வந்து ரேபிஸ் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்க்குற நம்மளுக்கு வந்து அது நியூஸ் மட்டும்தான். ஆனால் ஒரு உயிரை பறி கொடுத்த அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாயை வந்து யாரும் வெறுக்கிறது கிடையாது. அவங்கவுங்க வீட்லேயே வந்து நிறைய பேர் வந்து டாக் வளர்த்திருப்போம், இல்லைன்னா வளர்த்திட்டு இருப்போம். ஆனால் அது மற்றவங்களுக்கு ஆபத்தாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போது டாக் லவர்ஸ், டாகுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சு, ஒரு நாய் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களவோ பெரியவங்களே யாரோ ஒருத்தவங்க வந்து கடிச்சு ரேபிஸ் வந்துருச்சு, ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நாய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை மனுஷங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாயை யாரும் வெறுக்கிறது கிடையாது. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்க்கு வந்து இனப்பெருக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாய்களுக்கெல்லாம் ஒரு காப்பகம் அமைச்சு அதில் பார்த்துக்கலாம், அதில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாயை கொல்லணும்னு கூட கவர்மெண்ட் வந்து சொல்லலை. இல்லை, வெறிநாய் கடித்து ரேபிஸ் வந்துருக்குல்ல, அவங்க அந்த கடைசி நிமிடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அதாவது அவங்களுக்கு தண்ணி கூட குடிக்க முடியல, அந்த கை கால்லாம் அதை உதறுது. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தண்ணி, அதாவது ரொம்ப பெயினாக இருக்குமா. அப்போது தண்ணி குடிக்கணும்னு தாகம் இருக்கும், ஆனால் அந்த தண்ணி வந்து குடித்து உள்ளே முழுங்க முடியாது. இப்போ அவங்க அந்த கடைசி நிமிடம் வந்து பார்க்குறக்கே யாரோ ஒருத்தர் நம்ம பார்க்குற நம்மளுக்கே பதட்டமாக இருக்குல்ல. அப்போ அந்த அந்த ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு மனுஷங்களையும் பறி கொடுக்குறாங்கல்ல. அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் யாராவது நாயெல்லாம் வளர்த்துவோம்ல, ஒரு வேளை உங்களை கடிச்சிருச்சுனாலோ இல்லை நகத்தில் புரண்டிடுச்சுனாலோ வீட்டில் வளர்த்துற நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. உடனே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து பாருங்கள். தேங்க்யூ.